श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। லோகத்தில் டாக்டர் படிப்பு படிக்கிறவங்க இந்த பாடி பற்றி முதல் எனாட்டமி படிப்பாங்க. அதுக்கு பேர் ஷரீர சாஸ்திரம். ஷரீர சாஸ்திரம் அப்படின்னா இந்த ஷரீரில் என்னென்ன பாகங்கள் இருக்குது அதெல்லாம். ஸோ இந்த பாகம் இங்கே இருக்குன்னு பார்த்ததுக்கு பிறகு இதெல்லாம் ஒன்றுக்கொன்று ஒற்றுமையாக எப்படியெல்லாம் அது தர்மத்துக்கு தகுந்த மாதிரி வேலை பண்ணுறதுன்னு அது கவனிப்பாங்க. அதுக்கு பேர் ஃபிசியாலஜி. ஸோ முதல்ல எனாட்டமி படிப்பாங்க, அப்புறம் ஃபிசியாலஜி படிப்பாங்க. அப்படின்னா ஷரீர சாஸ்திரம் படிக்கிறாங்க, அப்புறம் ஷரீர தர்மசாஸ்திரம். இந்த ஃபிசியாலஜிக்கு பேர் தர்மசாஸ்திரம். அதே மாதிரி அது லோக விஷயத்தில். ஆத்தியாத்மிக விஷயத்தில் வேதாந்தம் படிக்கிற முமுக்ஷுர்கள் நம்ம இதே மாதிரி ஷரீர மன்னா என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது சப்த தாத்துகளினாலையும் அப்புறம் இந்த பல வகையான பஞ்சபூதங்களுடைய அமைப்பினால் ஏற்பட்டதுன்னு சொல்லி இது 5 கோஷங்களாக அமைக்கப்பட்டிருக்கிறதனையும், ஆனால் இந்த 5 கோஷங்கள்னால் செய்யப்பட்ட இந்த சரீரம் இதோடைய தர்மங்கள் அதெல்லாம் நமக்கு தெரியும். இங்கே நம்ம படிக்கிறது அதுக்கு எல்லாத்துக்கும் ஆரம்பம் இருக்குது, அப்புறம் முடிவு இருக்குது. அநேக மாற்றங்கள் இதில் ஏற்படும். 6 விகாரங்களோடு கூடியிருக்கிறது சரீரம். இதெல்லாம் வேதாந்த சாஸ்திரத்தில் படிக்கிறோம். ஆனால் இந்த சரீரம்னு சொல்லப்படுற 5 கோஷங்கள்னு சொல்லப்படுற இந்த வீடு யார் தங்கிறதுக்காக யார் உபயோகப்படுத்துகிறாங்க, இதில் இருந்தது யார் அப்படின்னா ஜீவ அப்படின்றோம். ஆனால் இந்த ஜீவனேது இந்த சரீரத்தில் இருக்கிற ஜீவன் வேறு, அந்த சரீரத்தில் இருக்கிற ஜீவன் வேறு, இப்படி பல வேற்றுமைகள் தெரிகிறது. ஆனால் ஷரீர ஷரீர சாஸ்திரம் எனாட்டமி ஃபிசியாலஜி பார்க்கும்போது எல்லோருக்கும் சரீரம் அதே சப்த தாத்துகள் அதே மாதிரி உள்ள வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லோரும் தான் சாப்பிட்றாங்க, அதனால் உயிரோடு இருக்கிறாங்க. ஸோ அதில் ஒன்றும் வித்தியாசம் தெரியல. மேலோட்டமாக தான் ஆண் பெண்ணுன்னு வித்தியாசம் பார்க்குறோம் தவிர முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸு இது அமைகிறதுக்காக வேண்டியது அதெல்லாம் ஒன்றா தான் இருக்குது. அதெல்லாரும் கூட பஞ்சபூதங்கள்னால தான் செய்யப்படுது. அப்படின்னு அர்த்தம் இந்த காமன் ஃபினாமினா என்னமோ இருந்திருக்கணும். அது காமன் ஃபினாமினா அப்படி இருக்கும்போது மாதிரி இண்டிவிஜுவல், ஆனால் இண்டிவிஜுவலாக இதில் தங்குற இந்த மனுஷனுக்கு மட்டும் ஜீவானே, அந்த ஜீவனுக்கு தனிப்பட்ட ஒரு பாவனை, தனிப்பட்ட அவனுடைய கதி, தனிப்பட்ட அவனுடைய கர்மா பிராரப்தம் இதெல்லாம் பார்க்குறோம், தெரியுது. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும், பாஹ்யமான இந்த சரீரங்கள் மேட்டர் எல்லாமே ஒன்று தான், மேட்டரில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அதே மாதிரி உள்ள தங்குற இந்த ஜீவ கூட வித்தியாசம் இல்லை, பலது இல்லை, பலது இருக்கிற மாதிரி தோணுறது.
அப்போ பஞ்சபூதங்களும் இதெல்லாமே சமஷ்டி லெவலில் நீ பார்க்க பழகணும் தம்பி. வெஷ்டி லெவலில் இண்டிவிஜுவாலிட்டியாகவே நீ ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு அதிலேயே விழுந்து போயிட்டுருக்க. ஆனால் சமஷ்டி மொத்தமாக பார்க்கும்போதும் அங்கே ஒரே ஒரு ஈஸ்வரன் தான் இருக்கான். அந்த ஈஸ்வரன் மாயான்னு சொல்லப்படுற காரணத்தினால் ஆவரிக்கப்பட்டு அது காரண அத்தியாசனால மாய ஈஸ்வரனு வேலை பண்ணுறார். காரண உபாதிஸ்தா ஈஸ்வர. அதே நீ இந்த ஒரு தனிப்பட்ட சரீரத்திலோ அந்த லைஃப் பிரின்சிபலை வியக்தமாகும்போது அது காரிய உபாதிஸ்தக ஜீவ. காரிய உபாதிஸ்தக ஜீவ. ஆனால் உண்மையாக பார்த்திங்கன்னா விசாரித்து இது ரெண்டுக்கு வித்தியாசம் இல்லை. ஏன்னா டோட்டல்லி ஏதோ ஒரு சக்தி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதோ அதே தான் இங்கே இது மூலமாக வியக்தமாகிறது. அப்போ எங்கே இந்த இண்டிவிஜுவாலிட்டி ஜீவ நான் అనేది வருது எதுக்கு? அதனால் இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் எனாட்டமி ஃபிசியாலஜி எல்லாம் சொன்னதுக்கப்புறம் இது எல்லாமே டோட்டலாக ஒரே ஒரு யூனிட்டாக தான் நடக்கிறது. அதனால் அதில் பல டிஃபரன்சஸ் காணப்படும். ஆனால் உள்ள எசன்ஸ் பார்த்திங்கன்னா எது ஜீவன்னு சொல்கிறோமோ அது ஈஸ்வரன் தான். ஸோ ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தனி நீ அப்படி அது புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். நீ தனிப்பட்ட இண்டிவிஜுவல் ஜீவனேது இல்லை. ஆட்டோமேட்டிக்கலி எப்போ ஜீவனே நம்ம நெகேட் பண்ணுறோமோ இந்த பஞ்சகோஷங்களும் இந்த சரீரம் கூட ஏதோ டோட்டல் மொத்த மகா பிரம்மாண்டத்தில் இது ஒரு சின்ன தோற்றம், ஒரு சின்ன பபுள் மாதிரி ஏதோ நடக்கிறது. அது இருந்தால் இருக்கும், போனால் போகும், மாறும், எல்லாம் ஆகும். அப்போது அதுக்காக தான் சாஸ்திரம் இதெல்லாம் விவரித்ததுக்கு பிறகும் இதுதான் நம்ம கடந்த சில வாரங்களாக இந்த எனாட்டமி ஃபிசியாலஜி பஞ்சகோஷ விவேகம் படிச்சிட்டு இருக்கிறோம். அது முடித்ததுக்கு பிறகு இப்போது ஐடென்டிட்டி பஞ்சகோஷங்களின் அது எசன்ஸ் இல்லை, பாரமார்த்திகம் இல்லை. அப்போது ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் வரணும்னு மகா வாக்கிய உபதேசம் சாஸ்திரம் உபனிஷத்து சொல்கிறது, குரு மூலமாக நமக்கு தெரியறது. தத்துவமசி மகா வாக்கியம் இதுதான் முக்கியமாக நேற்றுக்கு நம்ம விசாரணை பண்ணது. அந்த தத்துவமசி மகா வாக்கியம் சொல்லும்போது அதில் எது விட்டுடணும், அதில் எது வச்சுக்கணும், அதுக்கு தான் ஜஹத் லக்ஷணா அஜஹத் லக்ஷணா అనేది ரெண்டு சொல்லும்போது அந்த லக்ஷணாவிருத்திலோ பாகத்தியாக லக்ஷணம் காமனாக இருக்கிறது என்னானே இது வச்சுக்கணும், அன்காமனாக இருக்கிறது விட்டுடணும். புரியுறதா? எங்களை வீடு ஒருத்தர் சொல்கிறான் அந்த மெயின் ரோட்டில் இருக்கு, எக்ஸாக்ட்லி அந்த ரைட் ஆஃப் த மெயின் ரோடுன்னா மெயின் ரோடு சென்டரில் இருக்கும் வீடு இருக்காது. புரிஞ்சுக்கணும், மெயின் ரோட்லேயே இருக்குன்னு அர்த்தம் மெயின் ரோடு மேலே நிற்காது வீடு, மெயின் ரோடுன்னு ஒட்டி இருக்கணும். அப்போது புரிஞ்சுக்கிறது வேறு, ஒட்டி கொடுக்க வேண்டிய வார்த்தை வேறு. அதே மாதிரி இந்த குதிரை பந்தயத்தில் white is coming first, white is coming first, white is running, red is running அப்படின்னா ரெட்டு கலர் ரன் பண்ணாது, சிகப்பு கலரில் இருக்கிற வெள்ளை கலரில் குதிரை ஓடுறது அதுதான் முன்னு வருதுன்னு சொல்லணும். அப்போது வார்த்தை வேறு மாதிரி இருக்கு, அதில் அந்த விட்டுட்டு அந்த இடத்துல வேறு வார்த்தைன்னு சேர்க்க வேண்டியிருக்கு. பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாத்தையும் சேர்ந்து நேற்றுக்கு நம்ம விசாரணை பண்ணியிருக்கோம். அப்படி விசாரம் பண்ணிட்டு வரும்போதும் உண்மையாக பார்த்தா இந்த உபாதிகள் ரெண்டுத்தையும் நீக்கிட்ட அப்போது இருக்கிறது
பரபிரம்ம தத்துவம் ஒரே ஒரு பிரம்மம் தான் இருக்கு. அந்த பிரம்மனுடைய லட்சணங்கள் எல்லாம் சொல்லும்போது அதுக்கும் பல ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் பார்த்து இப்போது 249வது ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்கணும். संलक्ष्य चिन्मात्रतया सदात्मनोः अखण्डभावपरिचीयते बुधैः एवं महावाक्यशतेन कथ्यते பிரம்மாத்மனோரைக்கியமகண்டபாவः. ஸோ கடைசியில் இப்போது அந்த மாதிரி விசாரணை செய்யும்போது சம்லக்ஷ்ய சதாத்மனோஹோ சின்மாத்திரதைய சத்ரூபர்களான ஈஸ்வர ஒரு உபாதினால் கண்டிஷன்டு டிஃப்ரெண்ட் கண்டிஷனால் ஈஸ்வரன் கூப்பிடுறோம். தனிப்பட்டு இன்னொரு கண்டிஷனில் இருக்கும்போது ஜீவான்னு கூப்பிடுறோம். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சத்ரூபம்தான் சித்ரூபம்தான். சத்ரூபத்தில் இருக்கிற இந்த ஈஸ்வர ஜீவர ரெண்டு பேரும் சின்மாத்திரதையா சத்ரூபம் மட்டும் இல்லை ஞானஸ்வரூபமும் ஆனதுனால ஓகே பாருங்க, சத்து சித்து ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொல்கிறோம். ஆனால் சத்ரூபத்தில் இருக்கிறது అనేది ஒன்று தான், காமன். ஞானம் అనేది காமன். நேற்று சொன்னோம் டிஃபரன்ஸு அல்ப ஞானம். பெரிய பல்பில் வால்ட்ஸ் பல்பில் வெளிச்சம் ஜாஸ்தி வரட்டும், ஆனால் வியக்தமாகிறதே பின்னாடி இருந்து கரண்ட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது சம்லக்ஷ்ய லக்ஷணாவிருத்தி அந்த கரெக்டான விவேகத்தினால விட வேண்டியதை விட்டுட்டு எது காமனாக இருக்கிறது அது அந்த லக்ஷணாவிருத்தின்னு ரெண்டு பேருடைய லக்ஷணம் சத்து சித்து. இப்படி நல்ல தெளிவாக சம்லக்ஷன்னு ஒழுங்க நல்ல விதமாக பார்த்து புதைஹி வைஸ் பீப்புள் அறிவிருக்கிறவங்க விசாரம் செய்ய தொடங்கின இந்த முமுட்சு அகண்ட பாவகா பரிச்சீயத்தே. பேதமில்லாத பிரிவில்லாத அந்த ஒரே ஒரு சச்சித் ரூபம் ஆனந்தம் அந்த பேதமில்லாத ஏகபாவத்தனே அவங்களுக்கு அனுபவப்படுறது. அந்த அகண்ட ஏக வஸ்து தானேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறான் புதைஹி. ஏவம் இந்த மாதிரி அபேதபாவம்னு நமக்கு தெரிவிக்கிறதுக்காக, பேதமில்லாத இந்த சத்வஸ்துன்னு பற்றி நமக்கு தெரிவிக்கிறதுக்காக ஷதேன மகாவாக்கிய ஷதேன மகாவாக்கியங்கள் முக்கியமாக ஏதோ 4 மட்டும் நினச்சிக்க வேண்டாம். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மகாவாக்கியம்ஸ் ஷதேன. எல்லா வாக்கியத்துடைய அர்த்தம் என்ன? 100 சொல்கிறதுல அர்த்தம் என்ன? இருக்கிறது ஒன்றானா எதுக்கு சார் 100 சொல்லணும்? அப்படின்னா அதனால் எந்த வாக்கியமானாலும் சரி அந்த வாக்கியம் if it is establishes the oneness between the individual and total, அதுக்கு பேர் மகா வாக்கியம். அப்சல்யூட்னு தெரிவிக்கிற அதே மகா வாக்கியம். அதனால் பிரம்மாத்மனோஹோ ஐக்கிய அகண்ட பாவகா கத்தியதே. அந்த மகா வாக்கியத்து மூலமாக அது 1000 இருக்கட்டும், இன்னும் தேடி பார்த்த நிறைய இருக்கலாம். இதெல்லாம் என்ன சொல்கிறது? இந்த பிரம்ம ஆத்மனோஹோ, பிரம்ம அண்ட் ஆத்மனோகன்னா இந்த பரமாத்மா ஜீவாத்மான்னு ரெண்டாக பார்க்குறோமே. சமஷ்டி உபாதி வெஷ்டி உபாதி இது ரெண்டுமே பிரம்மம்தான், ஒரே பிரம்மம்தான். இப்படி முதல் ஈஸ்வரனை மாயத்தினால அந்த ஈஸ்வரனுடைய சிருஷ்டிக்குள்ளே பலதெல்லாம் காணப்படுறது. அதனால் ஈஸ்வர சிருஷ்டிலோ பிரம்மன்
மாயன் அப்படி பார்த்தாராமா. தென் மாய கூட ஒன்றாகி தன்னை சக்திని వ్యక్తపడతం போது ஈஷாந்த பிரவேசாத் ஈக்ஷாத் பிரவேசாந்தாத் பார்க்கறதுலேருந்து அதில் என்ட்ரி ஆகிற வரைக்கும் ஈஸ்வர சிருஷ்டி பிரம்மனால் ஏற்பட்ட மாதிரி தான், உண்மையாக ஏற்படலை. ஆனால் அதுக்கப்புறம் தொடங்கிறது பாருங்கோ இந்த ஜீவ சிருஷ்டி. இந்த விஜ்ஞானமய கோஷன்லேருந்து கிளம்பிட்டு அப்புறம் இவனு முக்தி அடையணவனு திரும்பி அங்கே வரைக்கும் நடக்கிற இந்த நடுவில் வேலையெல்லாம் கூட ஜீவ காரியம். ஸோ அதனால் இது ரெண்டுமே கிடையாது, பிரம்மம் தான் இருக்குன்னு ஐக்கிய, அந்த அகண்டமான ஐக்கியம்னா ஒன்றே ஒன்று இருக்குன்னு பிரதிபாதிக்கிறது தான் கத்தியதே, பிரதிபாதிக்கப்படுறது மகா வாக்கியங்கள் மூலமாக. 4 முக்கியமான மகா வாக்கியங்களே ஜஸ்ட் ஞாபகப்படுத்துக்கிறோம். முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக சாதகனுக்கு புரியறதுக்கு ஐத்தரைய உபனிஷத்து, ரிக்வேதத்துக்கு சேர்ந்த ஐத்தரைய உபனிஷத்தில் பார்த்தா பிரஜானம் பிரம்மா எதி பிரகர்ஷணேன ஞானரூபமா சித்ரூபமா கான்ஷியஸ் ரூபமா போத ரூபமாக இருக்கின்றனதோ பிரஜானம், அதுதான் பிரம்மம். உணர்வு பிரம்மம். இது சர்வத்திர எல்லாத்திலும் அதுதான் இருக்கு. வியக்தமானாலும் வியக்தமாகலைன்னாலும். அதுக்கு பிறகுதான் 2வது மகா வாக்கியம் தத்துவமசி அப்படின்னு சாந்தோக்கியோபனிஷத்து, சாமவேதத்துக்கு சேர்ந்த சாந்தோக்கியோபனிஷத்துல அப்போ குரு அந்த பிரஜானமன் எது சொல்லப்படுறதோ பிரம்மமனே, அந்த பிரம்மம் நீயேதா அதேதா நீ தத்துவமசி. அதான் முந்தானேத்து விஸ்தாரமாக பார்த்தோம். அப்போது இது கேட்ட இந்த சிஷ்யன் முமுக்ஷு, ஓ அயம் ஆத்மா பிரம்மா, நான் என்ன இங்கே ஜீவன் நினச்சிக்கிறானோ அது ஜீவ இல்லை, அது ஆத்மா, அந்த ஆத்மா இல்லை, அது பிரம்மம். அயம் ஆத்மா, இந்த ஆத்மா, திஸ் ஆத்மா, திஸ் ஐ ஆம் இஸ் பிரம்மன் అని அதே பூர்ணமாக இருக்கு அந்த வாக்கியமே. ஆனால் அப்போது அயம் கூட வார்த்தை இல்லாமல் அகம் என்ன தோணுறது, அகம் என்றானே நான், அயம் என்ன அது என்னமோ தனிப்பட்டு இன்னொரு தட்டு திஸ்ன்னு ஆகுது. திஸ் தட்டுன்னா கொஞ்சம் தூரம், திஸ்ஸுன்னா கொஞ்சம் நீரரு. பட் இந்த நீரரு ஃபார் இல்லாமல் அகம் பிரம்மாஸ்மி. ஸோ அயமாத்மா பிரம்ம மாண்டூக்கிய உபனிஷத்து, அதர்வண வேதத்துக்கு சேர்ந்த மாண்டூக்கிய உபனிஷத்தில் அயமாத்மா பிரம்ம. அப்புறம் அகம் பிரம்மாஸ்மி யஜுர்வேதத்துக்கு சேர்ந்த பிருஹதாரண்யக உபனிஷத்தோட மகா வாக்கியம். பொதுவாக லோகத்தில் பெரியோர்கள் சாஸ்திரங்கள் இந்த 4 மகா வாக்கியங்கள்னு சொல்லப்படுறது முக்கியம். ஒரு வேதத்தில் ஒன்று எடுத்துட்டார். இதே விசாரணை பூரணத்துவம் கொடுத்துருது. ஆனால் வேறே கூட நிறைய மகா வாக்கியங்கள், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா ஆல்சோ மகா வாக்கியம் இல்லை. உபனிஷத்தில் அநேக மந்திரங்கள் எல்லாம் கூட which establish the identity between the individual and the totality is called, அது மகா வாக்கியம்தான். அது எல்லாமே மகா வாக்கியம்தான். ஆனால் அந்த ஐடென்டிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இப்படி சொன்னதுக்கு பிறகு அடுத்தது 250வது ஸ்லோகத்தில் ஒரு 3 ஸ்லோகங்கள் இப்போது இந்த பாவனை இது தியானம் பண்ணணும். தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி உனக்கு அசல் ஆட்டிடியூடு இப்படி இருக்கணும். எப்படி இருந்தால் தியானம் தொடங்கும், நீ பண்ணலாம். நிதித்தியாசனம், வேதாந்தபரமாக தியானம்னா நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்லும்போது
250 அஸ்தூலமித்தே ததசன்னிரஸ்ய சித்தம் ஸ்வதோ வ்யோமவத் பிரதர்க்யம் அதோ மிருஷா மாத்திரமிதம் பிரதீதம் ஜஹீயத் ஸ்வாத்மயா க்ருஹீதம் பிரம்மாஹமித்யேவ விசுத்த புத்யா வித்தி ஸ்வமாத்மானமகண்டபோதம். பெரிய ஸ்லோகம், 6 லைன் இருக்கு. என்ன பாருங்கோ, இங்கே அதுக்கப்புறம் சாஸ்திரம் அது எல்லாமே நெகேட் பண்ணுற மாதிரி ஆனே பார்ட்டிகளோடு நிறைய வார்த்தைகள் சொல்லும். அஸ்தூலம் பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டு கூட இதெல்லாமே பிருஹதாரண்யகோபனிஷத்தில் வர விவரணை ஆதாரப்பட்டு இந்த வார்த்தைகள் இருக்கு. அஸ்தூலமிதி அப்படின்னு நிறைய, அஸ்தூலம், அக்ராஹ்யம், அவர்ணம், அகோத்திரம், அரூபம் இல்லை, இது எப்படியுமே ஆனே நெகட்டிவ் பார்ட்டிகள் வச்சுட்டு இது ஸ்தூலமும் கிடையாது, சூக்ஷ்மமும் கிடையாது, ரூபம் இருக்கிறது கிடையாது, எல்லாம் அப்படிப்பட்ட ஸ்ருதி பிரமாண வார்த்தைகள் இருக்க பார்த்தீங்களா. இது என்ன சொல்லுது, அசத் ஏதத் நிரஸ்ய அப்படின்னா எதெல்லாம் ஸ்தூலமாக காணப்படுறதோ, இந்திரியங்களுக்கு கோச்சரமாக காணப்படுறதோ அதெல்லாத்தினையும் நிரஸ்ய, அதெல்லாமே ஸ்தூலமாக காணப்படுறதெல்லாம் எத் திருஷ்டம் தத் நஷ்டம், எத் திருஷ்யம் தத் நஸ்வரம், நஷ்யம், நஷ்டம். அதனால் அதெல்லாம் நிரஸ்ய, நெகேட்டிட், அதெல்லாம் சத்தியம் நினச்சிக்காது, அதை பற்றி ஒன்றும் விசாரணை பண்ணாது, ஜஸ்ட் கிவ் இட் அப். அதெல்லாமே அசத் அசத்தனை நிராகரணம் பண்ணுறது. அப்படி நிராகரணம் பண்ணுற காரணத்தினால ஸ்ருதியிலோ சொல்லப்பட்ட இப்படிப்பட்ட வார்த்தைகளினால அப்புறம் என்ன சொல்லும், அது அப்போ ஸ்தூலமாகவும் இல்லை, சூக்ஷ்மாவும் இல்லை, இப்படியெல்லாம் சொல்லி பலதெல்லாம் இங்கே. அதனால எக்ஸெட்ரா அஸ்தூலம் இது இந்த மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் வியோமவத்து அப்ரதர்க்கியம், அப்புறம் சரி சார் பிரம்மன் என்ன சொல்லுங்கோ, அஸ்தூலமும் அசூக்ஷ்மம், அக்ராஹ்யம், அவர்ணம், அரூபம், அரசம், அகந்தம் இதெல்லாம் சொல்கிறீங்க. அப்போது அதப்பா இதெல்லாம் நீ நெகேட் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்கும், வியோமவத் ஆகாயம் போல். ஆகாயம்னு சொன்னாவே சர்வத்திர வியாபிச்சிருக்கிற பஞ்சபூதம் ஆகாயம். மிச்சம் பஞ்சமகாபூதங்கள் சர்வத்திர வியாபிச்சில்லை, வியக்தமாகலை. ஆனால் ஆகாயம் எல்லா இடத்துலும் வியாபிச்சு வியக்தமாகுது. ஆனால் இந்த சர்வத்திர வியாபிச்சிருக்கிற ஆகாயம் போல் இருக்கிற ஆகாயத்தினே நம்மளால் ஊகிக்க முடியலை. ஆகாயம்னா என்ன, எவ்வளோ தூரம் இருக்குன்னு என்னன்னது, ஆகாயத்துடைய வர்ணம் என்ன, ஆகாயத்தின் ஸ்தூலம்னு சொல்லலாமா, சூக்ஷ்மம்னு சொல்லலாமா, கலர் இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாமா, பிடிச்சிக்க முடியும், அக்ராஹ்யமா கிராஹ்யமா, பிடிச்சிக்க முடியுமா, பிடிச்சிக்க முடியாதா, பிடிச்சிக்கிட்டியா, என்ன பிடிச்சிக்கிட்ட காட்டு, கையில் பிடிச்சிக்கிட்ட காட்டு. ஸோ அதனால் அப்பிரதர்க்கியம்னா இது ஊகிக்கிறதுக்கே முடியாத சைத்தன்யம், அப்பிரதர்க்கியம். அப்போ இது ஊகிக்க முடியாத, வர்ணிக்க முடியாத, சிந்திக்க முடியாத அச்சிந்தியம் அவ்யக்தம் அனந்தரூபம் சிவம் பிரசாந்தம் அமிர்தம் பிரம்மயோனிம், கைவல்யோபனிஷத்து. ஆனால் அச்சிந்தியம்னு சொல்லி உடனே விசிந்தியன், நல்லா விசாரிச்சேன், விசாரிக்க முடியாது, சிந்திக்க முடியாதுன்னு சொல்லுது. என்ன சார் இப்படி கான்ட்ரடிக்ஷன்ஸே பேசிகிட்டு இருந்தால், நேற்று சொன்னோம் இல்லையா, எங்கே கான்ட்ரடிக்ஷன் பேசி வருதுன்னு அர்த்தம், அங்கே
சத்தியம் மறைஞ்சு இருக்கு, அதில் சத்தியம் அடங்கி இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் கான்ட்ரடிக்ஷன் பேசின உடனே நம்ம இதாக கூடாது. அப்புறம் இப்படிப்பட்ட இந்த பிரம்மம் நீ உன்னுடைய ஸ்வரூப் ஸ்வதசித்தம், இட் இஸ் எவர் அவைலபிள், நேச்சுரல்லி அவைலபிள், சகஜமாகவே ஸ்வதசித்தமாகவே அது அப்படி இருக்குங்க. நேற்றுக்கு நிறைய பார்த்தோம் இல்லையா, அதை உருவாக்க முடியாது. அப்பிரமேயம், அனுபாதேயம், அப்புறம் ஸ்வதசித்தம்னா நிஷ்பிரமாண ரஹிதம். பிரமாணம் இதுக்கு ஏதாவது இருக்கான்னு ப்ரூவ் பண்ணுறது சொல்கிறதுக்கு பிரமாணம் வேணுமோ? இல்லை. நீ நான் இருக்கேன்னு எனக்கு தெரியறது, எனக்கு நானே தான் பிரமாணம். இதுக்கு என்ன பிரமாணம் வேணும்? ஸோ ஸ்வதசித்தமாக சித்த வஸ்துவாக இருக்கிற இந்த உணர்வு, நான் 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 உணர்வு தோணுறது, எந்த பிரமாணம் தேவையில்லாமல் ஸ்வயம் சித்தமாகவே இருக்கிறதுனால, அத்தः பிரதீதம் இதம் மிருஷா மாத்திரம். இது ஸ்வதசித்தமாக அது இப்படி தான் இருக்கு. இந்த ஸ்வதசித்தமாக இருக்கிற இந்த உணர்வு, ஞானம், பிரஜானம், பிரம்மன்னு சொன்ன மாதிரி, இது இதுக்கு தெரியப்படுறது பிரதீதம். இட் ஜஸ்ட் அப்பியரிங். இதம்னாவே இந்த ஆல் த ஃபினாமினல் வேர்ல்டுக்கு பேர் இதம் மொத்தம். மிருஷா மாத்திரம், இட்ஸ் ஓன்லி மித்யா. அடிக்கடிக்கு சொல் மித்யா இல்லை, காணப்படுறது சும்மா. ஸோ இப்படி மிருஷா மாத்திரமாக காணப்படுற எந்த பிரபஞ்சம், இந்த சரீரம் மொத்தம், அது எல்லாமே ஸ்வாத்மதையா இது என்ன ஆயிடுச்சுங்க, அஜ்ஞானத்தினால மிருஷான்னு இது என்னோடது, இந்த சரீரம் என்னோடது, எனக்கு நான் சரீரம், இந்த சரீரம் என்னோடது అని சொல்லிட்டு கிரகீதம் அபிமானப்பட்டு இது ஒத்துக்கிட்டான், இது இப்படி ஏற்றுக்கிட்டான். அதனால அப்படிப்பட்ட நீ அஜ்ஞானத்தினால பிரமத்தினால நீ சத்தியமணி பிடிச்சிருக்கிற இந்த சரீரம் மாதிரி காணப்படுற திருஷ்ய பிரபஞ்சம், இதெல்லாம் இப்படி பிடிச்சி இருக்கியே, மனசில் நினச்சிக்கிறியே, இதெல்லாத்த நீ ஜெயிஹி விட்டுடு, உட்டி கொடு, வதில்பெட்டு ஹாட் பொட்டேட்டோ மாதிரி உட்டி கொடு. அப்போது உட்டி கொடுத்ததுக்கப்புறம் பிரம்ம அகம், நான் இது சரீரம் இல்லை, நாகம் தேகம், நாகம் மனோ புத்தி சித் அகங்காராதி நாகம், இல்லை எதுவுமே நான் இல்லை. அப்போ நான் யார்? அகம் பிரம்மா, பிரம்ம அகம் இது ஏவ, நான் பிரம்மமே தான். இந்த ஃபினாமினல் மாறிக்கொண்டே இருக்கிற ஜகத்துக்கு சம்பந்தப்பட்ட திருஷ்ய பதார்த்தங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. இப்படி விசுத்த புத்தியா, சுத்தமான அந்த கரணத்திலோ ஏகாகிரமான மனசிலோ புத்தியிலோ, விசுத்தமான புத்தின்னா ரொம்ப ஃபோக்கஸ்டு ஸ்ரத்தா பக்தியோடு இப்படி புத்தியா, விசுத்த புத்தியா, அதுதான் பாருங்க அந்த குவாலிஃபிகேஷன். அது விசுத்த புத்தி இருந்தால் தான் சர்வம் ஸ்வம் ஸ்வம் ஆத்மானம். அப்பா, அந்த விசுத்தமான புத்தியில் நான் உணர்ந்தேன், நான் உணர்ந்தேன் ஆத்மானம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதே வார்த்தை பாருங்கள். அகண்ட போத ரூபத்தில் இருக்கிற கண்டினியூஸ் அன்ப்ரோக்கன் அவேர்னஸ்ங்க. அகண்ட போதம்னா அந்த அவேர்னஸ் கண்டினியூஸாக இருக்குது. இது போதம் தெரியறது 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 அகண்ட போதம். ஸோ இப்படிப்பட்ட விச்சித்தி இல்லாத
பூர்ணமான ஞான ஸ்வரூபம் நானு அகம். அது முக்கியம். நானு பரமாத்மா வேத நானனே வித்தி, தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்குவியா? ப்ளீஸ் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி இந்த தத்துவமசி மகா வாக்கியம் எவ்வளோ பவர்ஃபுல் தெரியுமா అని சொல்லி 251வது ஸ்லோகத்தில் அந்த தத்துவமசி மகா வாக்கியத்தினை நிச்சயம் பண்ணுற மாதிரி இப்போது 2 ஸ்லோகங்கள் மறுபடியும் வருது. 51 படிக்கிறோம். மிருத்கார்யம் சகலம் घटादि சததம் மிருன்மாத்ரமேவாஹிதம் தத்வத் சஜ்ஜனிதம் சதாத்மகமிதம் சன்மாத்ரமேவாகிலம் யஸ்மான்னாஸ்தி தசதः பரம் கிமபி தத் சத்யம் ச ஆத்மா ஸ்வயம் தஸ்மாத் தத்வமசி பிரசாந்தமமலம் பிரம்மாத்வயம் யத் பரம். அழகான ஸ்லோகம் விவரணம். என்ன சொல்கிறாரு? இப்போது இவ்வளோ பேசினதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு படி நம்மளே இன்னும் ஆழமாக சட்டில், கொஞ்சம் ஹையர் ஸ்டேஜ், சட்டில்னா ஹையர் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறார். ஹையர் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் இன்னும் சார் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஹையர்னா பாருங்கோ. இந்த உலகத்தின் இப்போ வரைக்கும் ஒரு நிமிஷம் முன்னாடி வரைக்கும் மிருஷா, மித்யா, அப்புறம் அனாத்மா, இல்யூஷன், இவ்வளோ வார்த்தை சொல்லி நெகட்டிவாகவே பேசி சொல்லியிருக்கோமே. ஆனால் இப்போ அந்த மித்யா கூட நீ சொல்கிற நாமம் கொடுத்துட்டு இங்கே எதுவுமே பிரம்மம் தவிர மித்யாவும் கிடையாது, அனாத்மாவும் கிடையாது, மிருஷாவும் கிடையாது. அதனால் இருக்கிறது ஒரே ஒரு வஸ்துவன்னு புரிஞ்சுக்கணும். இது கொஞ்சம் பாருங்கோ, மோர் டீப்பர் ஆஸ்பெக்ட். எப்படி சொல்கிறார் பாருங்கோ. மிருத்துகாரியம் சகலம் घटादि சததம். घटादि மண்ணினால் செய்யப்பட்ட காரியமே தான் பல வகையான மண் பாத்திரைகள், விளக்கு, பொருட்கள் நாமரூபம் மாறி அது ஷேப்பு வந்ததுனால. ஆனால் ஒரே ஒரு மிருத்து, ஒரே ஒரு களிமண், மண்ணுடைய சகலம் அப்படின்னு அந்த மண்ணுனால தான் என்னென்னமோ எத்தனையோ வகை காணப்படுறது. சததம், घटादि, घटம் அண்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஆனால் இப்போ இதில் ஒரு பாயிண்ட் என்னென்னா, நீ சதத்தம்னு சொன்னால் घटம் உருவாக்குறதுக்கு முன்னாடி, உருவானதுக்கப்புறம், घटம் உடஞ்சி போனதுக்கப்புறம் என்னானாலும் சரி சததமன்ன 3 காலங்களுக்குள்ளேயும், இங்கே காலம் கொண்டு வரக்கூடாது. ஆனால் சததம்னு சொன்னது என்னன்னா, நம்ம மனசில் இன்னும் கூட அந்த காலம் இருக்கே சார். இது அவர் பண்ணும்போது கூட நான் பார்த்தேன் சார், மண்ணாவாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பண்ணிட்டாரு, அப்புறம் காய் வச்சுட்டாரு. இது கூட வேக வைப்பாங்க, இதை பண்ணுவாங்க இல்லையா, சூடு பண்ணி கண். ஸோ முன்னும் நடுவில் பின்னன்றோம். இது உடஞ்சி போச்சு சார், நான் வாங்கி நிறைய வருஷம் ஆகிடுது, குடம் உடஞ்சி போய் தூக்கி போட்டுட்டோம். ஆனால் நீ வாங்கிக்கு முன்னாடி, வாங்கினதுக்கப்புறம், தூக்கி போட்டதுக்கப்புறம் கூட அது மிருன்மாத்திரமேவ சததம், அது எப்பவுமே மண்ணாவே இருக்கே అనేది அஹிதம். இது தெரிஞ்ச விஷயந்தானே, இது சித்தமாக நிரூபிக்கப்பட்ட விஷயந்தானே. அது எப்பவுமே மண்ணுதான், அது எப்பவுமே மண்ணுதான். இப்போ 10 குடம் நல்லா திரும்பி பொடி பண்ணி உடச்சி திரும்பி மண்ணில் போட்டு ஜலத்தில் வச்சு ஊற வச்சு
அது களிமண்ணா பண்ணிட்டா. ஸோ அது எப்பவுமே மண்ணு தான். புரிஞ்சுதோ? அப்போது அதே மாதிரி தத்வத்து, அதே மாதிரி சத்ஜனிதம், இந்த சத்திலிருந்து உருவாக்கப்பட்ட பலதாக இருக்கிற மாதிரி காணப்படுற ஜனிதம், ஆனால் உண்மையாக ஜனிக்கலை. உண்மையாக ஏதாவது ஜென்மிச்சதோ? மண்ணிலிருந்து குடம் ஜென்மிச்சதா? நாமரூபம் சும்மா கொடுத்தோம், ஒன்றும் ஜெனிக்கலை, மண்ணே தான் இருக்கு. அதே மாதிரி தத்வத் சத் ஜனிதம் சதாத்மகமிதம், எப்பவுமே அது சத்தாவே இருக்கு. என்ன சொன்னோம்? கிளிப் இருக்கு, குடம் இருக்கு, ஹேண்ட் கர்ச்சீஃப் இருக்கு, நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கேன், கேமரா இருக்கு, டியூப்லைட் இருக்குது, எல்லாம் இருக்கு. அதான் சத் சதா அசத் ஆத்மகம் இதம். அது எப்பவுமே சத்து தான், அது எப்பவுமே இருப்புதெல்லாம் இருக்கு. அப்போது அகிலம் மொத்தம் கூட சத்தே தான். சன்மாத்திரம் அகிலம், சன்மாத்திரமேவ அகிலம். ஜாகிரதை கேட்கணும், உதாரணம் சொல்லிட்டோம். அதனால் இங்கே எதுவுமே பொய்யானது அசத்தியம் இல்லை, எல்லாமே சத்து தான். ஆனால் நீ பொய்யானது இல்லைன்னா நீ ஏமாந்து நீ கொடுக்குற சத்தியம் வேறு, நீ பார்க்குற மனசு வச்சு பார்க்குற வேற்றுமை வேறு. அது எனக்கு வேணுமனு வேண்டான்னு ராகத்வேஷத்தோடு நீ பார்க்குற, அப்போ பார்க்கல. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, மொத்தம் சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத், அதேதான் சத்தேதா. அதுக்கப்புறம் சத்துனால ஜனிக்கப்பட்டன, சத்து மேலே மாயா காரணத்தினால உபாதினால காணப்பட்ட எல்லாமே என்னது? சத்தேதா, மிருத்தேதா. அதே மாதிரி சொல்லி பாருங்க. இப்போ ரெண்டனேது இல்லைன்னு சொல்கிறதுக்கு, யஸ்மாத் அதனால, ஓ மை டியர் ஸ்டூடெண்ட், நாஸ்தி சதஹ பரம் கிமபி, சத்து தவிர, சதஹன்னா சத்தியம், அன்னா பிரம்மம், சத் எக்ஸிஸ்டன்ஸ் தவிர இன்னொன்று பரம் கிமபி நாஸ்தி, வேற எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. சும்மா இந்த சஜஷன் தாட்டுன்னு ஏற்றுக்கிட்டாவே போதுங்க, நம்ம மனசு அப்படியே ஸ்டன்னாகி நின்று போயிடும். எதுவுமே இல்லை. ஏதாவது இருக்கேன்னா பயம் வரும், ஏதாவது இருக்கேன்னா துக்கம் வரும். செகண்ட், ஸோ அந்த இப்போது ஸோ எது சத்தியம்னு சொல்லி எது சன்மாத்திரம்னு சொல்கிறாமோ அதெல்லாம் அந்த தத் சத்தியம். மூணாவது ஸ்டேட்மெண்ட். இப்போ ரெண்டு உதாரணம் கம்பேர் பண்ணிட்டோம். அங்கே அதே தான் இருக்குது. எப்படி மண்ணே இருக்குதோ சத்தேவ இருக்கு. ஆனால் அந்த தத் சத்தியம், அதுக்கு இன்னொரு பேர் ஆத்மா. என்ன? ஆப்னோதி ஆத்மா, அத்தீதி ஆத்மா. அதனால அந்த அது அந்த ஆத்மா, அந்த சத்தியம் ஸ்வயம் ஸ்வயம் நீதானே. அப்பா, நான் இந்த சின்ன லிமிட்டெட் இந்த சரீரத்தில் இருக்கிற போக்கி ஸ்மால் ஐ இல்லை. பாருங்க, எவ்வளோ விஷாலமான ஒரு மகா வாக்கியம் கொடுக்குறார் நமக்கு விஷன். ஸ்வயமேவ அந்த ஆத்மா. அப்போது சத்து நீ, ஆத்மா நீ. என்ன சொன்னோம்? மொத்தம் நீயே தான். இங்கே நீ என்ன? த கிராண்ட் விஷன் ஆஃப் தி பிரம்மம். நீ பிரம்மம், பிரம்மமே தான் சர்வம். தஸ்மாத், அதனால ஓ மை டியர் நண்பர்களே, தத்துவமசி
பாருங்க அந்த மகா, யூ ஆர் தட், யூ ஆர் தட். அதனால தான் கேட்கும் போதே நான் ஐ மஸ்ட் merge into the totality. நான் இல்லை அப்படின்னு அந்த தத்துவமசி கரெக்டாக புரிஞ்சு அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டாவே என்னாகும்? பிரசாந்தம். என்ன இருக்கு இப்போது? வாட் இஸ் மை ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ்? ஸ்டேட் இது அப்படி சொல்லக்கூடாது. ஸ்டேட்டுன்னா ஸ்லீப் ஸ்டேட்டு, ட்ரீம் ஸ்டேட் அனுபவம். திஸ் நாட் எ ஸ்டேட், திஸ் இஸ் த ரியாலிட்டி. எப்படி? பிரசாந்தம், undisturbed by presence and absence of anything. பிரசாந்தம். அமலம், எனக்கு ஒரு குறை இல்லை, ஒரு ப்ராப்ளம் இல்லை, நானே தான் சர்வமாக இருக்கேன், சர்வத்திர இருக்கேன், சர்வேஸ்வரனாக இருக்கேன். அமலம். பிரம்மம், இதெல்லாம் நான் பிரம்மம். அத்வயம், யத் பரம், எது நானோ அது பரமம், அத்வயம், பிரம்மம், அமலம். பாருங்க, பிரசாந்தம். இதே மாதிரி விஷயத்தினே இங்கே இன்னொரு உதாரணம், மேலைப்பூ குடம் மண்ணு உதாரணம் சொல்லி சத்துன்னு சொல்லி இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் கூட பாருங்க. நித்ரா கல்பித தேசகால விஷயம் ஞாத்ராதி சர்வம் யதா மித்யா தத்வதிஹாபி ஜாக்ரதி மித்யா தத்வதிஹாபி ஜாக்ரதி ஜகத் ஸ்வாக்ஞானகாரியத்வதः ஜகத் ஸ்வாக்ஞானகாரியத்வதः யஸ்மாதேவமிதம் ஷரீரகரண பிராணாஹமாத்யாப்யசன் சத் தஸ்மாத் தத்வமசி பிரசாந்தமமலம் பிரம்மாத்வயம் யத் பரம். மேலே ஸ்லோகத்தில் சொன்ன 4வது வரி மாதிரி இங்கேயும் கன்க்ளூட் பண்ணும்போதும் சொல்கிறார். என்ன இப்போ இங்கே நித்ரா கல்பித, இங்கே கனவு நினைவுன்னு கம்பேர் பண்ணுறாரு. அங்கே மிருத்து மண்ணு அப்புறம் சத்துக்கு கம்பேர் பண்ணிட்டோம், இருப்புதலுக்கு. நித்ரா கல்பித தேச கால விஷய ஞாத்ராதி. நித்ர வரத்துக்கு முன்னாடி நித்ரா கல்பித்தன்னா கனவுலன்னு அர்த்தம். ஏன்னா டீப் ஸ்லீப்பில் ஒன்றும் கல்பிக்க முடியாது. என்ன அது? அங்கே ஒரு தேசம் கல்பிக்கப்பட்டது, இடம், அங்கே ஒரு காலம் கல்பிக்கப்பட்டது, அங்கே பல விஷயங்கள் எல்லாமே கல்பிக்கப்பட்டது. அது எல்லாத்தையும் கல்பிச்சுட்டு அப்புறம் அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறேன், நான் பார்க்குறேன்னு அங்கே ஒரு ஞாத்திரான்னு தெரிஞ்சுக்கிறவனும் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவனும் ஒருத்தரும் வந்துட்டான். அதுன்னு இன்னும் என்ன இருக்கோ அதெல்லாம். அது மட்டும் இல்லை. ஸோ அதெல்லாம் சர்வமன்னார். அதான் யதா, இது மொத்தம் கூட கனவுல பார்க்கப்பட்ட வஸ்து தேசகால விஷயங்கள் எல்லாமே யதா எப்படி மித்யா, அதெல்லாம் சும்மா தானே, மித்யா தானே, பொய் தானே. தத்வது பாருங்க, இப்போ அதான் அதே மாதிரி தாப்பா. இஹ அபி ஜாகிரதி, அங்கே எப்படி நீ அதெல்லாம் கல்பிக்கப்பட்டு பார்த்துட்ருக்கியோ எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் இந்த நினைவு கூட இன்னொரு கனவு. வேறு ஏதோ சந்தர்ப்பத்தில் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். இந்த நினைவு கூட கனவு. ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம், கேட்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னமோ சொல்கிறாரு அப்படி. ஆனால்
பக்விகளான சாதகர்களுக்கு இப்போ கேட்கும் போதே ஆஹா. ஆனால் தெளிவோடு இருந்து பார்க்குற கனவு, அங்கே தெளிவில்லாமல் அனுபவிக்கிற பார்க்குற கனவு, அதுதான் இப்போ இங்கே என்ன தெளிவு. இதோ விவேக சூடாமணி கிளாஸில் இருந்து கண்ணு திறந்து தூங்காமல் கனவு பார்க்காம நினைவில் இருந்து இந்த நினைவுன்னு கனவுன்னு சொல்கிற தெளிவில் இருக்கேன் நான் இப்போ. தத்வத் இஹாபி ஜாகிரதி ஜகத் ஸ்வாக்ஞான காரியத்வதः. இந்த ஜாகிரத்திலோ ஸ்வ அஜ்ஞானத்தினால தானே. அங்கே கூட அப்படிதான். கனவுலோ அஜ்ஞானம் ஒன்றும் இல்லை, மைண்டு கல்பிச்சது. மைண்டன்னாவே அஜ்ஞானந்தான். ஏன்னா அது எல்லாமே இல்லாததெல்லாம் பார்த்து தேவையில்லாததில் நினச்சிக்கிறது அதோட வேலை. பாருங்க, இறந்து போன பாஸ்ட் பற்றி அதை ரசிக்கும், பிறக்காத ஃப்யூச்சர் பற்றி அதை கவலைப்படும். முட்டாளு தானே நம்ம எல்லோரும். நம்ம மனசு அதுதானே பண்ணுறது. ஸோ மனசன்னு இவ்வளோதான். ஸோ ஜகத் ஸ்வ அஜ்ஞான காரியத்வதः. இது எப்படி, எதுக்கு நினைவு கூட ஜாகிரதாவஸ்தைன்னு கனவுன்னு சொல்கிறீங்க? ஏன் காரணம் சொல்கிறார் பாருங்கோ. இது அந்தந்த மனசில் கல்பிக்கப்பட்ட பாவிக்கிற அஜ்ஞானத்துடைய காரியந்தான் இதெல்லாம். அதனால சொல்கிறோம் அஜ்ஞான காரியத்துவ. அதனால் என்ன பண்ணணும் இப்போது? if you are really interested in the abiding in the truth, to live in the reality, yasmat, அதனால ஏவ யஸ்மாதேவ இதம், அதனால பாருப்போ ஷரீர கரண பிராண அகம் ஆதி அபி சத். ஒருவேளை இப்படியெல்லாம் எத்தனை காணப்படுறதுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிட்டு இருந்தா கூட சத்து என்னது? ஷரீர கரண பிராண அப்படின்னா இதோ பாடி மைண்ட் இன்டலெக்ட் காம்ப்ளெக்ஸ்னால் செய்யப்படுறது எல்லாமே கரணம். அப்புறம் பிராணம். இது அப்புறம் இதெல்லாம் செய்கிறது நடக்கிறது நான் பண்ணுறேன்னு ஒரு அபிமானம், அகம், அது கூட சேர்த்து அந்த நான் பண்ணுறேன்னு அகங்காரம், அகமனே பாவனை, ஆதி, இது எல்லாமே கூட அப்படி மித்யா. அங்கே எப்படி பலது காணப்பட்டதோ கனவுலோ இங்கே பலது காணப்படுறது. அங்கேயும் அக்ஞானந்தா, அதையும் மனசு கல்பிச்சதா. இங்கேயும் அக்ஞானந்த, இங்கேயும் மனசு கல்பிச்சதா. அதனால இது எல்லாத்திനും திருஷ்ய ஜகத்தின் மொத்தத்தினே திருஷ்யம் நஷ்யமனே சொல்லி தஸ்மாத் தத்துவமசி பாவயாத்மனி தத்துவமசி பிரசாந்தம் அமலம் பிரம்மாத்வயம் யத் பரமம் அதனே அதுதான் சத்து. இதெல்லாம் இருந்த மாதிரி காணப்பாட்டால் கூட இதில் சத்தியம் இல்லை, வாஸ்தவத்தை இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கோ. அதனால் சொல்லி இப்போது இந்த 253வது ஸ்லோகம் ஆக்சுவலி இதோட விவேக சூடாமணியோட டீச்சிங் முடிஞ்ச மாதிரி சொல்கிற கதை. 253 यत्र भ्रान्त्या कल्पितं तद्विवेके तत्तन्मात्रं नैव तस्माद्विभिन्नं स्वप्ने नष्टं स्वप्नविश्वं विचित्रं यस्माद्भिन्नं किन्नु दृष्टं प्रबोधे. இதே விட கொஞ்சம் இப்போ மேலே பேசின அந்த விஷயம் ரெண்டு மொத்தத்தினை சேர்த்துக்கிட மறுபடியும் அந்த கனவு உதாரணம் சொல்லிக்கிட்டே இப்போது நான் கேள்வி கேட்குறேன். என்ன முதல்ல விஷயம், எத்திர பிராந்தியா கல்பித்தம், எங்கே
ஒரு கனவுலோ భ్రాంతి தான் சொல்லிட்டோம். அஜ்ஞானம், భ్రాంతి, இல்லூஷன். భ్రాంత్యా கல்பிதம், கல்பிக்கப்பட்டது. ஜஸ்ட் இமேஜின்டு, ஊகிச்சுக்கிட்டோம். அப்புறம் அது என்ன ஊகிச்சுக்கிட்டோம்? 3 உதாரணங்கள் பொதுவாக அடிக்கடிக்கு பார்க்கறது. கயிறுன்னு பார்த்து பாம்பன்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் போஸ்ட்டுன்னு பார்த்து கோஷ்டன்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் இந்த முத்து சிப்பின்னு பார்த்துட்டு சில்வர் காயின்னு நினச்சிக்கிட்டேன். 3 உதாரணம் அதெல்லாம் மனசில் இருக்கணும். சரி, ஆனால் தத் விவேகே கிட்ட போய் கையில் எடுத்துக்கிட்டு அந்த சிப்பு முத்து சிப்பின்னு எடுத்துக்கினதுக்கு அப்புறம் தெரியும், எடுக்கும் வரைக்கும் இது சில்வர் காயினோ ஏதாவது சில்வருக்கு வெள்ளிக்கு சம்பந்தப்பட்ட வஸ்துவோன்னு எடுப்போம். அதே மாதிரி தான். ஸோ தத் விவேகே, அது எப்போ விவேகத்தோடு அது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறையோ, தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் என்ன, தத் தன்மாத்திரம், அது அதே தான், அது எதையோ ஒரிஜினலாக அது அதியாவாக தான் இருக்கு. ஆனால் நீ பிரமப்பட்டு அது மேலே கல்பிச்சுட்டு நினச்சிக்கிட்டு பார்த்த. ஆனால் விவேகத்தினால் அது ஒழுங்காக விசாரணை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இல்லை, என்ன இருக்கு, தத்தத் தன்மாத்திரம், அது அதே தான், அது எதுவோ அதேவா தான் இருக்கு. ஸோ அது எதுவோ அதியாவா இல்லாமல் பக்கத்திலேயே ந ஏவ தஸ்மாத் விபின்னம், அதுக்கு பக்கத்தில் ஏதாவது விபின்னமாக இன்னொன்று அப்படியே நான் பார்த்தது உதாரணம் மறுபடியும். சரி சார், பாம்பு கல்பிக்கப்பட்டதை பார்த்தேன், இப்போ கயிறு தான் அங்கே பாம்பு இல்லைன்னா, ஆனதுக்கப்புறம் அந்த பாம்பு கல்பிக்கப்பட்டது பக்கத்தில் அப்படியே நிற்கிறத, அங்கே எதுவுமே இல்லையே, மனசில் தானே கல்பிச்ச. அப்படி கல்பிச்சது ஞானம் வந்ததுக்கப்புறம் போச்சு. அதுக்கப்புறம் தனியாக அங்கே நிற்கலையே. தஸ்மாத் விபின்னம் நயேவ, அதனால் அந்த விபின்னமாக தனியாக அந்த பிராந்தி கல்பித்தமானது அங்கே ஒன்றும் இல்லை. தத்தன் மாத்திரமே, அதாவது தான் இருக்க வஸ்து. இப்போ மறுபடியும் அந்த ஸ்வப்னம் உதாரணம் சொல்கிறேன். ஸோ ஸ்வப்னே நஷ்டே விசித்திரம் ஸ்வப்ன விஸ்வம். ஸோ ஸ்வப்னத்தில் விசித்திரமான பிரபஞ்சத்தின்னு பார்க்குறோம், அனுபவப்படுறோம். இது இவ்வளோ விசித்திரமான விஸ்வத்தின்னு ஸ்வப்னத்தில் பார்த்தது. ஸ்வப்னம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்வப்னே நஷ்டே, ஸ்வப்ன முடிஞ்சதுக்கப்புறம், நஷ்டன்னு முடிஞ்சதுக்கப்புறம் அது அங்கே நஷ்டமாகி போயிடுது, காணாமல் போயிடுது. நல்லா தெரியறது நம்ம அனுபவத்தில். கனவுல பார்த்தேன், அதெல்லாம் போயிடுச்சு, ஒன்றும் இல்லை, போயிடுச்சு. இப்போ கேட்குற கேள்வி என்னன்னா, நீ எழுந்திரிச்சதுக்கப்புறம் மறுபடியும் கிண்ணு திருஷ்டம் பிரபோதே ஸ்வஸ்மாத் பின்னம், இதான் பிரச்சனை. கிம்னு திருஷ்டம் பிரபோதே தஸ்மாத் பின்னம். அதுக்கு பிறகு கனவுல வந்து வந்ததுக்கப்புறம் கனவுல பார்த்தது அங்கே தனியாக அங்கே நிற்கிறதா, அங்கே இருக்கா? மெமரியில் இருக்கலாம். மெமரியில் இருந்தால் கூட என்னது, சும்மா தாட்டு தானே. சாலிடாக எங்கே இருக்குது, ஏதாவது பொருள் இருக்கா என்ன? எல்லாமே தாட்டு தான். அதனால தான் நினைவு கனவுன்னு சொல்கிறோமே. இப்போ நினைவில் பார்த்தது கூட எதுவுமே சாலிட்லி இட் இஸ் நாட் டச்சிங் மீ. தாட்டு தான் டச்சு, மனசுன்னு டச் பண்ண. அதனால ஸ்வஸ்மாத் பின்னம் கிம்னு திரஷ்டும் பிரபோதே திருஷ்டம். முடித்ததுக்கப்புறம் கனவு தனியாக அது அப்படியே அந்த சாமான கனவுல பார்த்ததில் இருக்குதோ, இருக்கா? இல்லை இல்லை. அதே மாதிரி இப்போது தத்துவமசியனே ஞானம் மகா வாக்கியம் ஐ ஆம் தட் అని வந்ததுக்கப்புறம் வேறு எங்கே இருக்குது இந்த துஷ்ய பிரபஞ்சம்? சும்மா காணப்படுறதே தோற்றம்தான். அதனால்
நீ மட்டும்தான் இருக்கு. அந்த நீ అనేది பிரம்மம். பிரம்மம் மட்டும்தான் இருக்கு. சர்வம் பிரம்மம். இப்போது இந்த மாதிரி சொல்ல முடிஞ்சு போச்சு விவேக சூடாமணி டீச்சிங். இன்னும் யாராவது கிராஸ் பண்ணலன்னா, ஏன்னா தத்துவமசி மகா வாக்கியம் சொல்லியாச்சுன்னு தானே முடிஞ்சது தானே. நீ ஒழுங்க கேட்டிருந்தா யூ ஆர் கன்ஃபார்மிங் யுவர் செல்ஃப் வித்தின் யுவர் செல்ஃப். யாருக்கும் சொல்ல வேண்டியது அகம் பிரம்மாஸ்மி. ஒரு சந்தேகம் இல்லாமல், ஒரு கொஸ்டின் இல்லாமல், ஒரு பயம் இல்லாமல் ஐயாம் த பரமாத்மா. நான் தவிர இன்னொரு ரெண்டாவது வஸ்து எதுவுமே இல்லை. எனிதிங் கிஞ்சிதபி நாஸ்தி. அப்படி அந்த ஸ்டேட் வரலையே, இன்னும் கஷ்டமாக இருக்கே அனே இருந்த மத்தியமாதிகாரி. இப்போ வரைக்கும் நான் சொன்னது உத்தமாதிகாரியாக இருந்த அழகாக ப்ரிப்பேர் ஆகி அப்படி இருந்து சாதனை பண்ணிட்டு இருந்தா உத்தம அதிகாரின்னு யார் சார்? சும்மா சாதன சதுஷ்டய சம்பத்துன்னு சொல்கிறதே கிடையாது. ஒரு நாள் அப்படி நமக்கு வரணும் வாழ்க்கையில். ஓகே, கொஞ்சம் சிரமமாக இருந்தால் கூட பரவாயில்ல சொல்கிறேன், நம்ம ஏற்றுக்கிறதுக்கு. 24/7 இதே நினைப்பில் இருக்கணும், மறக்கக்கூடாது. அனாத்ம கூட தொடர்பு ஏற்பட்டுட்டு இருந்தால் கூட 24/7 அவங்க உத்தம அதிகாரிகள். அவங்களுக்கு கடிச்சித்து, இப்போவே கடிச்சிச்சு. அப்படி ஒரு வேளை யாராவது மத்தியம அதிகாரிகளாக இருந்து இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிதித்தியாசனம் பண்ணுன்னு சொல்லி அடுத்த 254வது ஸ்லோகத்தில் வந்து, சாரி இப்போ இன்னும் 53 தான் முடிச்சிருக்கோம் நம்ம. குட். 254லேருந்து 266 வரைக்கும் நிதித்தியாசன ஸ்லோகங்கள். ரொம்ப கான்டெம்ப்ளேட் பண்ண வேண்டிய ஸ்லோகங்கள். முதல்து படிக்கிறேன். ஜாதி நீதி குல கோத்ர தூரகம் நாமரூப குண தோஷவர்ஜிதம் தேசகால விஷயாதிவர்த்தியத் பிரம்மதத்வமசி பாவயாத்மனி. ஓ மை டியர் ஸ்டூடெண்ட், நண்பர்களே, முமுக்ஷு, நீ உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கே, மோட்சம் அடையணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு, ஆனால் சிரமமாக இருக்குன்னா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நாள் ஆகும். நீ இந்த பாவனையிலேயே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். இங்கே இந்த பாவனை வார்த்தை இப்போ வர 10 ஸ்லோகங்களுக்குள்ள கடைசி வரி இதே பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி. பாருங்க, தத்துவமசி அந்த பிரம்மம் தான் நான், அந்த பிரம்மம் தான் நானே பாவனையிலேயே உன்னுடைய ஹிருதயத்திலோ எப்பவுமே அப்படி ஜுவலிக்கிற மாதிரி இருக்கட்டும். இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஆத்தியாத்மிக முக்கியமாக இந்த ஞான மார்க்கத்தில் வேதாந்த கருத்து என்னன்னா, எங்கெங்கெல்லாம் சாதனான்னு சொல்கிறோமோ அது எல்லாமே கூட பாவனா. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் என்ன பண்ணணும் இல்லை, భావములోన భాగ్యము நொந்துணும். இந்த பாவனையிலேயே உனக்கு பாக்கியம் கிடைக்கும். என்ன பாவம்? பிரம்ம தத்துவமசி பாவம். ஐ ஆம் தட், ஐ ஆம் பிரம்மன். சும்மா சொல்லிக்கலாமே. ஸோ பாவம் பாக்கியம்னு கொடுக்கணும். பாக்கியம்னு நீ பாக்கியவானன்னு தெரிவிச்சிடும். அதனால தான் சாதனைக்கு
பாவனைக்கு என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சுக்கணும். அதனால் என்ன பண்ணணும்னு கேட்கக்கூடாது. பண்ணணும்னா கர்மவாவோ ஏதாவது சரீரம் வச்சோ பண்ணுறதில்ல. இட்ஸ் ஓன்லி இன்டலெக்சுவல் டுவெல்விங், கிராஸ்பிங், ரிகக்னைசிங். அதனால் பிரம்ம தத்துவம், பிரம்ம, அந்த பிரம்மம் நான்னு சொல்லிட்டு பாவயாத்மனி. இந்த பாவம் இல்லைன்னா மனிதனுக்கு சாந்தி, சுகமும், பிரம்ம தத்துவம், சத்தியம் எங்கே புரிய போகிறது? அதனால தான் நாச்சா பகவத்கீதையிலோ பகவான் இந்த பாவன் இல்லாத விஷயம் பற்றி 2வது அத்தியாயத்தில் 2 ஸ்லோகங்கள் வரிசையாக சொல்கிறார் இல்லையா? பாவனை இருக்கணும். நாஸ்தி புத்திரயுக்தஸ்ய நசாயுக்தஸ்ய பாவனா நசா பாவயத சாந்திஹி அசாந்தஸ்ய குதஸ் சுகம். இந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தம் என்னது நாளை தியானம் செய்யும் மாதிரி கான்டெம்ப்ளேஷன்லேயே அர்த்தங்களை கேட்குறோம். ஓகே, வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்லோகாஸ். ஆல்ரெடி வேறு இதுக்கு முன்னாடி சத்சங்கங்களும் சில இடத்துலும் இந்த ஸ்லோகங்களும் வேறு பல தியானமனு எபிசோடு இங்கிலீஷ்லேயும் மெடிடேஷனு, கைடட் மெடிடேஷன் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ளே தான் அந்த அதில் கூட இந்த சில ஸ்லோகங்கள் படித்து அர்த்தம் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம். ஸோ விரும்புகிறவங்க நிதித்தியாசனம் என்ன, எப்படி சிந்திக்கணும், உட்கார்ந்தா என்ன பண்ணணும்னு இந்த கைடட் சப்போர்ட் இல்லாமல் பண்ணுறதுன்னா பண்ணுறவங்களும் ஓகே. அதனால் இந்த யூடியூப் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் பாருங்கோ. கிட்டத்தட்ட 100 எபிசோடு தமிழ், இங்கிலீஷு அப்படியெல்லாம் இருக்குது. அது ஜஸ்ட் 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே அது போட்டு அப்படியே கண்ணு மூடிட்டு லிசன் இட். அது ரொம்ப உதவியாக இருக்கும். அங்கே இதெல்லாம் விவரிக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு இந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.